எங்கள் ஆயுசு நாட்களை அறிந்திருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செப்டம்பர் 8ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 39ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 39:4. கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என்னை முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும் சுவாமி. இது தாவீதின் சங்கீதம். நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது. நம்முடைய முடிவையும் நம்முடைய நாட்களின் எண்ணிக்கையும் நாம் அறியோம். இதே மோசேயை கேட்டதின் போலவே தாவீதும் கேட்கிறார். ஆகவே நாம் வாழும் நாட்கள் எவ்வளவு என்பதை அல்ல, நாட்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக பயன்படுத்தும் அறிவை கர்த்தர் நமக்கு போதிக்கும்படி கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் நித்தியத்திற்காக என்ன செய்யலாம் என்பதை யோசித்து அதன்படி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இத்தனை நாட்கள் நான் நித்தியத்திற்காக என்ன செய்திருக்கிறேன் என்றும் யோசிக்க வேண்டும். இவ்வுலகத்தில் வாழும் நம்முடைய இலக்கே நாம் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடந்து அவர் கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து பரலோகத்தை சென்றடைய வேண்டும் என்பதே. இதற்கு நாம் வாழும்போது செய்யும் தர்மங்கள், ஏழைக்கு இறங்குதல், பிறரிடத்தில் அன்பாயிருத்தல் போன்ற நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். எவ்வளவு காலம் நாம் வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி நாம் வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்நாள் குறுகினதாக இருப்பதால் மற்றவரிடம் அன்பு பாராட்டி நமது வாழ்க்கையை சீர்படுத்தி கர்த்தரை போற்றி மற்றவர்களுக்கு அறிவிப்பதில் அவரை பற்றி நாம் மற்றவர்களுக்கும் அறிவிப்பதிலும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நாம் மட்டும் தன்னலமாக பரலோகம் அடைவது மட்டுமல்ல, மற்றவர்களையும் பரலோகத்திற்கு சேர்ப்பது நம்முடைய கடமை. ஆட்டு மந்தையில் அநேக ஆடுகளை சேர்க்க வேண்டும். நம்முடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறோம். காற்று பூக்கிறது, அது காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இன்னும் அதை அறியாது. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையும் நிலையற்றது. இதை போல்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அநேக ஆத்துமாக்களுக்கு கடவுளின் நன்மை பற்றி கூறி நம்முடைய ஆட்டு மந்தையில் சேர்க்க வேண்டும். ஜெபம். அன்புள்ள கர்த்தாவே, நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனால் நீ நேற்றும் இன்றும் நாளையும் உயிரோடு இருக்கிற தேவனாக இருப்பதனால் எங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே எங்களுக்கு எது நன்மையானது என்பதை நீர் அறிந்து அதை நீர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறீர். ஆகவே கர்த்தாவே, நாங்கள் முழு விசுவாசத்தோடு உண்மை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. இதெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆகவே எங்கள் நாட்டில் எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் என் தேவன் அப்பா அதை நாங்கள் அறிந்து உணர்ந்து வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பரம தகப்பனே. ஆமேன்.